எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025க்கான ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனோட அடிப்படையில் நம்ம புவியில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கேள்விகள் ஒவ்வொன்றுக்கும் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ இருக்குது. அது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் குடிமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாக்ஸ் கண்டென்ட்டாக நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது. எப்போ? 2004ஆம் ஆண்டு முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது. தற்போது வரை 6 மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சமஸ்கிருதம் 2005ஆம் ஆண்டு. இந்த ஆண்டுகளையும் அந்த மொழிகள் எதுலாம் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக பார்த்துடுங்க. 2004 தமிழ், 2005 சமஸ்கிருதம், 2008 தெலுங்கு, 2013 மலையாளம், 2016 ஒரியா. அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு 2004 தமிழ், 2005 சமஸ்கிருதம், 2008 மற்றும் கன்னடமும் சேர்ந்து தெலுங்கு மற்றும் கன்னடம் 2006. அதுக்கப்புறம் 2013 மலையாளம், அதுக்கப்புறம் ஒரியா அப்படிங்கக்கூடியது 2016ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து, இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள் எப்போ உள்ள கால்குலேஷன் அப்படின்னா 2011 படி. ஃபஸ்ட்டு ஹிந்தி 43.63%. அடுத்து வங்காளம் 8.30%. அடுத்து தெலுங்கு 6.93%. அடுத்து மராத்தி 7.09%. அடுத்து தமிழ் 5.89%. தமிழ் நல்லா பார்த்து வச்சுருங்க. 5.89%. எப்போ? 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி. ஃபஸ்ட்டு ஹிந்தி 43.63%. வங்காளம் 8.30%. தெலுங்கு 6.93%. மராத்தி 7.09%. தமிழ் 5.89%. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சிண்ட்ரோம் அதிக மழை பொழியும் பகுதியாகும். ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் என்னது குறைந்த மழை பொழிவு உடைய பகுதியாகும். இப்போ மவுண்ட் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா மேகாலயாவில் அதிகமான மழை பொழியும் பகுதி. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்சால்மர் அப்படிங்கிறது குறைவான மழை பொழிவு அடையக்கூடிய பகுதி. அடுத்து, இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுச் சான்றுகளில் 60% தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை. அவற்றில் பெரும்பான்மையானவை தமிழ் மொழியிலேயே எழுதப்பட்டுள்ளன. இப்போ இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை. அவற்றில் பெரும்பான்மையானவை என்ன மொழியை சார்ந்தவையா? தமிழ் மொழியிலேயே எழுதப்பட்டுள்ளன. அடுத்து, இந்திய நாட்டுப்புற நடனங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் மாநிலம், இந்த பக்கம் புகழ்பெற்ற நடனங்கள். தமிழ்நாட்டில் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். இதெல்லாம் எங்கே? தமிழ்நாட்டில். கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம் மற்றும் கோலாட்டம், தப்பாட்டம். கேரளாவில் தெய்யம் மற்றும் மோகினியாட்டம். பஞ்சாபில் பாங்க்ரா. குஜராத்தில் கர்பாவும் தாண்டியாவும். ராஜஸ்தானில் கல்பேலியா மற்றும் ஹூமர். உத்தரப்பிரதேசத்தில் ராசலீலா. உத்தரகாண்டில் சோலியா. அசாமில் பிஹு. அசாம்ங்கிறது என்னது? பிஹு. இப்போ தமிழ்நாடு கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கேரளாவில் தெய்யம் மற்றும் மோகினியாட்டம். பஞ்சாபில் பாங்க்ரா. குஜராத்தில் கர்பா மற்றும் தாண்டியா. ராஜஸ்தானில் கல்பேலியா, ஹூமர். உத்தரப்பிரதேசத்தில் ராசலீலா. உத்தரகாண்டில் சோலியா. அசாம் பிஹு. இதே டேபிளுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு மேப்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பரதநாட்டியம். ஆந்திரா குச்சிப்புடி. ஒடிசா ஒடிசி. மணிப்பூர் அப்படிங்கிறதுல மணிப்புரி. அசாமில் சத்ரியா அப்படின்னு ஒரு நடனமும் இருக்குது.
வட இந்தியாவில் வந்து கதக், கர்நாடகா வந்து யக்ஷகானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கேரளா வந்து கதகளி. இதையும் நல்லா பார்த்துக்கிடுங்க. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. இச்சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. அப்போ நம்ம இதில் 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்று, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கக்கூடிய நூல் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவங்களால் எழுதப்பட்டது. அதே மாதிரி இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. இந்த சொற்றொடர் எங்கே இருந்திருக்கு? சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நிறைய நம்ம பார்த்துருப்போம். இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியம் என வரலாற்று ஆசிரியர் B.A. ஸ்மித் அவர்கள் கூறியுள்ளார். யார் கூறினாங்க? ஸ்மித். B.A. ஸ்மித் எப்படி சொல்லியிருக்காங்க? இந்தியா பல்வேறு இன மக்கள் காணப்படுவதனால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியம் என வரலாற்று ஆசிரியர் யார்? B.A. ஸ்மித் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அடுத்து இன நிறவெறிக்கு முடிவு கட்டவங்க யார் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்கள் 27 ஆண்டுகள் சிறை வாழ்விற்கு பின்னர் 1990 விடுதலை ஆகிறாங்க. அப்போது தென்னாப்பிரிக்காவில் இருந்த இன நிறவெறிக்கு முடிவு கட்டினார். தென்னாப்பிரிக்காவில் உலகளவில் அமைதி நிலவவும் மனித உரிமைகளுக்காகவும் போராட்டத்தில் முன்னோடியாக திகழ்ந்தவர். தென்னாப்பிரிக்காவில் இன நிறவெறிக்கு போராடியவர் யார்? நெல்சன் மண்டேலா. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க. இவர் பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்பட்டவர். அப்போ பாபா சாஹேப் அப்படின்னு கேட்டிருந்தா யார்? B.R. அம்பேத்கர் அவர்கள். அடுத்து இவர் இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தவர். இவர் 1915 MA பட்டத்தை பெற்றார். எப்போ? 1915. அதுக்கப்புறம் 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டத்தை பெற்றார். அதுக்கப்புறம் அதற்கு முன்னர் லண்டனில் பொருளாதார பிரிவில் DSc பட்டத்தையும் பெற்றிருந்தார். இவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தார். எனவே இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார். இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அடுத்து இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றினார். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அதுக்கப்புறம் இவரது மறைவுக்கு பின்னர் 1990 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. எப்போ கொடுக்குறாங்க? 1990. பாரத ரத்னா எப்போ கொடுக்குறாங்க? 1990. இதுலேருந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது டாக்டர் B.R. அம்பேத்கர் அவங்கள எப்படி கூப்பிட்ருக்காங்க? பாபா சாஹேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். எப்போ இவங்களுக்கு பாரத ரத்னா கொடுக்காங்க அப்படின்னா 1990. அடுத்து எழுத்தறிவு விகிதத்தை பற்றி ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2011 கணக்கெடுப்பின்படி. ஸோ எழுத்தறிவில் அதிகமாக இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி. எவ்வளோ அப்படின்னா 92.14%. எவ்வளவு? 92.14%. அதுக்கு அடுத்தது சென்னை 90.33%. 90.33%. தூத்துக்குடி 86.52%. நீலகிரி 85.65%. குறைவான மாவட்டங்களில் ஃபஸ்ட்டு 4 இடங்கள் தருமபுரி. எவ்வளவு? 64.71%. 64.71%. அரியலூர் 71.99%. அடுத்து விழுப்புரம் 72.08%. கிருஷ்ணகிரி 72.41%. அப்போ நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது யார்? கன்னியாகுமரி 92.14%. கடைசியில் இருக்குது தருமபுரி 64.71%. அடுத்து பாலின விகிதம் 2011 கணக்கெடுப்பின்படி தலா 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கை. தலா 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கை. இந்த வேர்டிங்கை நல்லா கவனமாக பார்த்துக்கணும். இப்போ பாலின விகிதம் அப்படின்னு கொடுத்து என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா பெண்களுக்கு ஆண்களுக்கு அப்படின்னு மாற்றி கொடுத்துருக்கலாம். அதனால் தெளிவாக பார்த்துக்கணும். தலா 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கை தான் என்னது? பாலின விகிதம். ஓகே. அதிகம் குறைவு. மாவட்டத்தின் பெயர் நீலகிரி 1041.
1041 என்னது 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள். அதுக்கப்புறம் தஞ்சாவூர் 1031, நாகப்பட்டினம் 1025, தூத்துக்குடி திருநெல்வேலி 1024. அப்போ குறைவான மாவட்டம் எது அப்படின்னா தருமபுரி 946, சேலம் அதுக்கடுத்து 954, கிருஷ்ணகிரி 956, ராமநாதபுரம் 977. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க முடியாது. அப்போது அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் இங்கே நீலகிரி 1041, தருமபுரியில் 946ங்கிற விகிதத்தில் குறைவான பாலின விகிதம் உடைய மாவட்டம். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. அப்போ மயில்களுக்கான சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலையில் உள்ளது. அடுத்து தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னா விலங்கு வந்து வரையாடு, பறவை வந்து மரகதப்புறா, மலர் வந்து செங்காந்தல் மலர், மரம் வந்து பனைமரம். எதெல்லாம்? விலங்கு வந்து வரையாடு, பறவை மரகதப்புறா, மலர் செங்காந்தல் மலர், மரம் வந்து பனைமரம். அடுத்து இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார். யார் வடிவமைத்தது யார்? ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் எங்கே ரெடி ஆணுச்சு அப்படின்னா வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது. இந்த கொடி பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களால் செங்கோட்டையில் ஏற்றினார். எப்போ? 15/8/1947 செங்கோட்டையில் ஏற்றப்பட்டது. இந்த கொடி இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டையில் அருங்காட்சியகத்தில் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. அப்போது இந்திய தேசிய கொடியை வந்து வடிவமைத்தது யார்? பிங்காலி வெங்கையா. இந்திய தேசிய கொடியுடைய முதல் தேசிய கொடி வந்து எங்கே நெய்யப்பட்டது அப்படின்னா குடியாத்தம், வேலூர் மாவட்டம். அப்புறம் செங்கோட்டையில் வந்து 15/8/1947 ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொடியேற்றப்பட்டது. இந்த கொடி இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் வந்து பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான பாக்ஸ் கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இதில் இருக்கக்கூடிய மீதி கேள்விகளை நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.